Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா C ப்ரோக்ராம்ல மட்டும் இன்டர்வியூக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு 50 ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ C ப்ரோக்ராம்ல மட்டும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு 50 ப்ரோக்ராம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாவே மேக்ஸிமம் இன்டர்வியூல வந்துட்டு செலக்ட் ஆயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மலாக பிரிண்ட் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது நாள் வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போங்க, ஜஸ்ட் பிரிண்ட் எஃப் கொடுத்து வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வேல்யூவை டிக்ளேர் பண்ணிட்டும் நம்ம பிரிண்ட் எஃப் யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் எஃப் அப்படின்னா என்னதுன்னா ஒரு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் எஃப் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், ஸ்கேன் எஃப் அப்படிங்கிறது இன்புட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டுங்களா? ஸோ இப்போது பிரிண்ட் எஃப் ஸ்கேன் எஃப் இல்லாமையும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்னும் வந்துட்டு இன்டர்வியூக்கு என்ன வேணுமோ அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் எப்பவும் போல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, பிரிண்ட் எஃப்ல ஹேங் கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன பிரிண்ட் ஆகும், ஜஸ்ட் நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இன்ட் மெயின்னு நம்ம தந்துடுறோம். எல்லாரும் இப்போ கேட்ட டவுட்டு, இன்ட் மெயின் கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் கொடுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தது, இப்போ சி வந்துட்டு வேர்ஷனில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா ரிட்டன் 0 கொடுக்கலைனாலும் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிடுச்சுங்க, ஹேங்கிற அவுட்புட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் வேல்யூவையெல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோங்க, புட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன், அக்செப்ட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன ஆகலை, 1ங்கிறதே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ புட்ஸ் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம புட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, ஷைன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஷைன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இது நான் 2 லைனில் கொடுத்துருக்கேன், ஆனால் ஏன் வந்து சிங்கிள் லைன்லேயே பிரிண்ட் ஆயிருக்குங்க, நான் இங்கே /n யூஸ் பண்ணவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஒரு லைன் இது ஒரு ஸ்டேட்மெண்ட். பட் ஏன் நம்மளுக்கு சிங்கிள் லைன்லேயே பிரிண்ட் ஆயிருக்குன்னா /n யூஸ் பண்ணணும். /n எதுக்காகங்க, நெக்ஸ்ட் லைன் நியூ லைனில் பிரிண்ட் பண்ணுங்க. நான் இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வர ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும், நியூ லைனுக்கு என்டர் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஸ்டடி ஷைன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு 2 தெரிஞ்சிருக்கு, பிரிண்ட் எஃப் ஒன்று யூஸ் பண்ணலாம், புட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா புட் கேர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியும் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். கேர் அப்படின்னாவே என்னதுங்க, சிங்கிள் கோட்ஸில் சிங்கிள் லெட்டர் இருந்தால் தான் கேரக்டர்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? இப்போ நான் சாஃப்ட்வேர்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னு செக் பண்ணிக்கலாம். எதுவுமே பிரிண்ட் ஆகலை. கரெக்டுங்களா? ஏன்னா கேர் புட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கேர் அப்படிங்கிறது என்னன்னா சிங்கிள் கோட்ஸில் சிங்கிள் லெட்டர் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ணவே முடியும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, எஃப். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகிருக்குங்க, ஸ்டடி ஷைன் SOF. ஏன்னா கேர் ஒரு கேரக்டர், சிங்கிள் கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு /n நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க, சிங்கிள் லைனில் SOFன்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இதுவே எஃப் புட்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, எஃப் பிரிண்ட் எஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தடும் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் புட்ஸ் அப்படிங்கிற மெத்தடும் யூஸ் பண்ண போகிறோம், எஃப் பிரிண்ட் அப்படிங்கிற மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோங்க, எஃப் புட்ஸ் பார்க்க போகிறோம்.
இப்போ புட்ஸ் அப்படின்னா என்னதுங்க, ஜஸ்ட் ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். எஃப் புட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபைல் ஆர் ஸ்ட்ரீமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புட்ஸ். இப்போ நான் பாருங்க எஸ்ஓஎஃப் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தா ரன் ஆகுமான்னு ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஃப் புட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக வந்துட்டு printf அப்படிங்கும் போதே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தருவோம். பட் இதில் நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தர தேவையில்லை. அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன மீனிங்னா, வெறும் புட்ஸ் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகும். எஃப் புட்ஸ் அப்படிங்கிறது ஃபைலில் பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ எஸ்டிடி அவுட் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே புட்ஸ் கேரக்டரில் எஸ் கொடுத்துருக்க, இங்கே ஓ கொடுத்துருக்க, இங்கே எஃப் கொடுத்துருக்க. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஜாயின் ஆகி என்ன வந்திருக்குங்க, சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் /n யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஃப் printf அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். சேம் printf அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக அந்த பிளேஸில் நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னா அவுட்புட், அதாவது நான் அவுட்புட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு printf scanf பதிலாக எது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா printf நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூவை டிக்ளேர் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணும்போது %d யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். அதை விட நம்ம புட்ஸ் printf அப்படிங்கிறது நார்மல் printf விட ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே /n கொடுத்துருக்கிறதுனால சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் ரீட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோங்க, printf பார்த்துட்டோம், புட்ஸ் பார்த்துருக்கோம், புட் கேர் அப்படிங்கிறதுல சிங்கிள் வேல்யூ கொடுத்து பார்த்துட்டோம். புட்ஸ் பார்த்தோம், புட்ஸ் printf பார்த்தோம், சேம் printf பார்த்துருக்கோம். இதே மாதிரி ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிற ஒன் மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ரைட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு ரைட் பண்ணி கொடுக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ரீட் இங்கே நான் வந்து 1 யூஸ் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா ரீட் அப்படின்னா 0 யூஸ் பண்ணணும். இது வந்து அதோட சின்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் அப்படிங்கும்போது இன்ட் வேல்யூ நம்ம கொடுத்துக்குவோம். அடுத்தது என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் இதாங்க அதோட சின்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் கேரக்டர் எவ்வளோ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இன்ட் அப்படிங்கிறது இன்டிஜர் வேல்யூ, ரீட்னா 0 தரணும், ரைட்னா வந்துட்டு நம்ம 1 தந்துருவோம். நெக்ஸ்ட் என்ன நம்ம கொடுக்க போகிறோமோ அதை மென்ஷன் பண்ணிடுவோம். பஃப் அப்படிங்கிறது என்னதுங்க, எதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்ட்ரிங் நம்ம நார்மலாக கொடுக்குறதா இருந்தால் அப்படியே கொடுத்துக்கலாம். இன்ட் மேக்ஸ் கவுண்ட் எவ்வளோ கேரக்டர் வரைக்கும் நம்ம என்டர் பண்ண போகிறோங்கிறத கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் சொல்யூஷன். நான் அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நெக்ஸ்ட் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு இன் பொள்ளாச்சின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு 16 கேரக்டர் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன ஆகுன்னு பாருங்கள். ஸ்டடி ஷைன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இன் பொள்ளாச்சின்னு நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. கரெக்டுங்களா? தென் இங்கே பாருங்கள் 60 லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவே நான் ஒரு 4 லெட்டர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன், 4 மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன். இப்போ நம்மளுக்கு எது மட்டும்தான் வருதுங்க, ஜஸ்ட் 2 லெட்டர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி /n. ஸோ அதுவும் ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கோ. இப்போ ஜஸ்ட் நான் 1 மட்டும் தர்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன வேணும், ரீட் அப்படின்னா 0 யூஸ் பண்ணணும், ரைட் அப்படின்னா 1, அதுதான் வந்து சின்டெக்ஸ் ஃபார்மேட். தென் என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை நம்ம தந்துக்கிறோம். தென் பொள்ளாச்சின்னு கொடுத்துருக்கா, இன்னும் வரப்போகிறது வந்துட்டு நெக்ஸ்ட் லைனில் வரணுங்கிறதுக்காக /n நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி ஆர் லென்த்துன்னு கூட வச்சுக்கலாம். எவ்வளோ லென்த் வரைக்கும் நீங்கள் என்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, பொள்ளாச்சிக்கு நான் எவ்வளோ லென்த் வேணுமோ கொடுத்துருக்கோம்.
ஆர்குமெண்ட் அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு அந்த ஏஆர்ஜி ஆர்குமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருக்குது, 16 கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ளேயே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது ஜஸ்டின் பொள்ளாச்சி மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா? நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீட். நான் ரீட் பண்ணணும், யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரீட். ரீட்னா என்ன யூஸ் பண்ணணுங்க, அதோட சின்டெக்ஸ் சேம். இன்ட் கொடுத்துருக்கு, அப்போ நான் 0, ரீட்னா 0, ரைட்னா வந்துட்டு 1 கொடுக்கணும். ரீட் அப்படின்னா என்னது, ஸ்கேன்எஃப் மாதிரி. அப்போ ஆம்பிசன். எதை நான் வாங்க போகிறேன், ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க. ஏன்னு வைக்கிறோம், அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ட் ஏன்னு நான் டிக்ளேர் பண்ணி வச்சிடுறேன். ஏ கமா சைஸ். இங்கே நான் வந்து 16 நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் ஆஃப் என், இதுக்கு என்ன மீனிங்கு, என்னோட சைஸ் அது என்ன டேட்டா டைப்போ அந்த சைஸ் எடுத்துக்கோ. இன்ட் கொடுக்கும்போது அதோட சைஸ் எவ்வளோ வருங்க, 4. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீட் அப்படின்னா 0 தரணும், ரைட் அப்படின்னா 1 வந்து நம்ம தருவோம். இப்போ அது நம்மளுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணிடும். நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ அதை என்ன பண்ணிடுங்க, அது வந்து கெட் பண்ணிடும். வேரியபிள் நேம் நான் ஏ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, இன் பொள்ளாச்சின்னு இருக்கு, நான் ஒரு 6ன்னு தர்றேன், ரீட் பண்ணிடும். பட் நம்மளுக்கு என்ன ஆகலை, பிரிண்ட் ஆகலை. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சேம் இதவேதா பட் ரைட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ரீட் பண்ணது ஸ்கேன் பண்ணிருச்சு, அப்போ நான் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணுங்க, ரைட். ரைட்னா நம்ம என்ன தரணும், 1 தரணும். சேம் அங்கே இருக்கிறத 8 வந்து பிரிண்ட் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ 6ன்னு தர்றேன், நம்மளுக்கு 6ங்கிற அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. இது கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ இவ்வளோ ஃபார்மேட் இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் பேசிக் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நம்ம இன்டர்வியூ ப்ரோக்ராமில் என்ன பார்த்துருக்கோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறோம். அது நம்ம நார்மலாக எப்பவும் போல் பிரிண்ட் ஆஃப் புட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா புட் கேர், எஃப் புட்ஸ் எஃப், எஃப் புட்ஸ், எஃப் பிரிண்ட் ஆஃப், ரீட் ரைட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.